சி செக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு 3rd டைம் ஹேர் வாஷ் பண்ணுறேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி வெளியில் உட்கார வச்சு நல்லா தலையை தேய்ச்சி கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரிக்கு போட்ட ஸ்டிச்சஸே பிரிஞ்சிருச்சு. ஸோ இதையாச்சும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஆடி புண்ணாயிடுச்சுன்னா போச்சுன்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிடுவேன். இப்போல்லாம் என்ன ஃபுட் சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஃபுட் அலர்ஜி அப்படின்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. தம்பிக்கு 30 முடிகிறக்குள்ள ஃபுட்டில் எல்லாமே சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டெய்லியுமே ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 டேஸ் முன்னாடி அப்படி தான் மரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தாங்க. நானும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கை இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் பிடிச்சி சுறுசுறுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளங்கையில் மட்டும் வந்தது, உள்ளங்கால்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 நாள் இருந்துச்சு. சுத்தமாக என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே ஒரு 5 டேஸாக போடல. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி கிட்ட தான் கேட்டு இந்த மாதிரி ஐஸ் கியூப் வைக்கிறது, வேப்பிலை, மஞ்சள் அதெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கை கழுவி எப்படியோ சரி பண்ணேன்.